கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சி மூலமாய் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை அநேகர் பார்க்குறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. அவன் மேன்மை பாராட்டுகிறது சிலுவை மாத்திரமே. நாமும் சிலுவையை மேன்மை பாராட்டுவோம். நமக்காக சிந்தப்பட்ட சிலுவை. ஆமேன். ஆகினாலே அந்த சிலுவையை நாம் சுமந்து அவருடைய சீசர்களாக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோமா? பிரைஸ் காட். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி ராஜா. Oh yes. சிலுவை சுமந்தோனா சீசராக்குவோம். சிலுவை சுமந்தோனா சீசராக்குவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சாவு எனக்கு லாபம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்வும் இயேசு, என் சாவு லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. Oh yes Lord. கிருபை தருகிறார், கிருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், கிருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறான், அவன் தனக்காக வாழல, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார். நீ என் கிறிஸ்துவுக்காக வாழ்வாயா?
உனக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் வீணாய் போக கூடாதம்மா. அவருக்காய் வாழு. ஆமென். எஸ் லார்ட். சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் லாபத்தை நஷ்டம் என்று எண்ணினான். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவர் என்று அழைப்பீ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? விண்ணை விட்டு என்னுடைய கண்ணை அகற்றிடேன் ஆண்டவரே, இந்த மண்ணின் வாழ்வை நான் குப்பை என்று எண்ணுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓ சொல்லுவோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். எஸ் லார்ட். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உள்ளவர். ஹல்லேலூயா 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 சொல்லுவோம். எஸ், தேவ மகிமை பிரசன்னம். சிலுவை சுமந்தனா சீஷனாக்குவோம், சிலுவை சுமந்தனா சீஷனாக்குவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனோ சந்தோஷம் கொள்வோம். ஆமென். சொல்லுவோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒரு போதும் உன்னை கைவிடாதவர், அவரை நம்பின உங்களை கைவிடாதவர். அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஜீசஸ் நேம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா
பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, எங்களுக்காகவே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்தவர், எங்களுடைய நோய்களை சுமந்தவர், எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்கள் எல்லாம் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி அப்பா காயங்களை பார்க்கின்றன. என்னை நோக்கி காயங்கள் எல்லாம் அப்பா அப்படி சிலுவை அண்டை வருகிறோம். சிலுவை நாதர் இயேசுவே. அப்பா உம்முடைய காயங்களை, எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்களை, எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நாங்கள் செபித்துக்கிறோம். அநேகர் என்னோடு தொடர்பு கொண்டார்கள், அவர்களுக்காக நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கவும். 2 கொரிந்தியர் 10:17. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார், நீ மேன்மை பாராட்டுகிறாயா? நீ கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். இதுதான் 1 வசனம் போடப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிற கிழவன். அல்லேலூயா. ஆமென். மேன்மை பாராட்டுகிறாயா? ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. மேன்மை பாராட்டுகிறாயா? உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. மேன்மை பாராட்டுகிறாயா? உனக்கு இருக்கிற ஆமென் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. நீ மேன்மை பாராட்டுகிறாயா? ஐயோ என்னை நான் இப்படி வைத்திருக்கிறேன்னு சொல்லி உன்னை நீயே மேன்மை பாராட்டுகிறாயா? அப்படி உன்னை குறித்து மேன்மை பாராட்டாதே. வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து என்னை உணர்ந்து என்னை மேன்மை பாராட்டு. ஆமென். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில்
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாமா, கேட்கலாமா? வாசிப்போமே. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இன்னைக்கு உலகம் எப்படி போகிறதுனா, ஞானி தன்னுடைய ஞானத்தை மேன்மையாய் பாராட்டுகிறான். ஐஸ்வர்யவான், எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு எவ்வளவு கார் இருக்கு, எனக்கு எவ்வளவு வீடு இருக்கு, எனக்கு எவ்வளவு எனக்கு என்னெல்லாம் இருக்கு. ஆமென். உலக பணக்கார லிஸ்ட்ல என்னையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்கப்பா. ஆமென். அந்த லிஸ்ட்ல நான் வரணும். ஆமென். மேன்மை பாராட்டுகிறோம். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்தும் பராக்கிரமசாலி எனக்கு மிஞ்சி பலன் வேற ஒருவருக்கும் இல்லை, பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவன் விழுந்து போவான், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவன் விழுந்து போவான். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எழுந்து நிற்பார்கள். என கண்பான தேவ ஜனமே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நானோ நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சிலுவை குறித்து அல்லாமல் மேன்மை பாராட்டு, வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்டு. ஏன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? ஏன் அவர் படிக்காதவரா? அவர் படித்தவர், பட்டம் பெற்றவர், ஞானத்தில் சிறந்தவர். ஆமென். அவர் ஒரு தரித்திரர் அல்ல, அவர் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் அந்த படித்தவர், அந்த ஐஸ்வர்யம் உள்ளவர், அந்த ஞானம் உள்ளவர், அந்த பராக்கிரமம் உள்ளவர் சொல்லுகிறார், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல். ஆமென். அப்போஸ்தலர் வரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தர்சு நகரில், தர்சு பட்டணத்தில் பிறந்த ஒரு யூதன். அப்போஸ்தலர் 21:39 ரோம குடிமகனில் பிறந்தவர். பரிசேயர் அப்போஸ்தலர் 23:6. ஆமென். திருமண சட்ட திட்டங்களை நன்கு அறிந்தவர். ஆமென். அப்போஸ்தலர் 22:3 கிரேக்க இலக்கியங்களை கற்று அறிந்தவர், யூத இலக்கியங்களையும் அறிந்தவர். இவ்வளவோ படித்தவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் அறிவு இருந்துடக்கூடாது, கொஞ்சம் காசு இருந்துடக்கூடாது, கொஞ்சம் அப்படியே வந்துடக்கூடாது பாருங்க. ஆமென். என்னென்னலாம் மனுஷங்க போகிறாங்க. சமீபத்தில் பூமியில், இந்த உலகத்தில், இந்த நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிற ஒரு மனுஷன், நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த இடத்த நான் நினைவு கூறுகிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், நான் பிளாட்ஃபார்மத்துலேருந்து வந்தேன், அந்த பிளாட்ஃபார்மை நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, நிறைய லக்ஸூரிஸ் கார் இருக்குது. அந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் வந்த இடத்த நான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. தாழ்மைப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை நினைத்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா அவங்க பண்ணுற அவங்க பண்ணுற ஆமீன் காரியத்துக்கு அளவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சீக்கிரம் பார்த்துடலாம். ஆமாம், இயேசு கிறிஸ்துவை சீக்கிரம் பார்த்துடலாம் சார். நீங்கள் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணால் ஏசப்பாவன்ட்ட வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவரை விட்டுட்டு ஊழியக்காரனாக தேடி போகிறது. அந்த ஊழியக்காரனை அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டார். மேன்மை. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அப்பாயின்மெண்ட் டேட்டை கொடுக்கல. அவன் அவரை எப்போனாலும் எந்த நேரத்தினாலும் சந்திக்கலாம். மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவ குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இங்கே பவுல் சொல்லுகிறார், ரோம குடியில் பிறந்த ரோமன். ஆமேன். ஆமாம், தர்சுல பிறந்த யூதன், கிரேக்கன், திருமண சட்டங்களை படித்தவன், அறிந்தவன், நன்கு சம்பாதித்தவன், பணங்களுடையவன், அதிகாரமுடையவன், பலம் படைத்தவன் சொல்லுகிறான். கலாத்தியர் 2:20 வாசிக்கலாமா? அந்த பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 வாசிக்க கேட்கலாமா? கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றாரு பாருங்க. ஏன் பவுல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்னா இதுதான் ரகசியம். வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல.
ஏன் பவுல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறான் அப்படி சொன்னால், அழகா போட்டிருக்கு, கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுடைய சுயம் அறையப்பட்டது, என்னுடைய அதிகாரம், என்னுடைய அகங்காரம், என்னுடைய மேன்மை, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய சுயங்கள் எல்லாம் அறையப்பட்டது. இப்போ நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசு. இதுதான் பவுல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற ரகசியம். என்ன? உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டது, என்னுடைய படிப்பு அறையப்பட்டது, என்னுடைய சுயம் அறையப்பட்டது, என்னுடைய அந்தஸ்து அறையப்பட்டது, என்னுடைய காரியங்கள் பெருமை அறையப்பட்டது. 40 நாள் சடங்காச்சாரமா கழிச்சிட்டு இருக்காத கிறிஸ்தவனே. 40 நாள் முடியும் போது உனக்குள்ள இருக்கிற சுயம் சாம்பலாய் மாறணும், பெருமை மாறணும், அகங்காரம் மாறணும். நான் என்ற அகங்காரம் மாறினாதான் கிறிஸ்தவன். எல்லாம் அறிஞ்ச பவுல் சொல்லுகிறார், எல்லா குடியுரிமையை பெற்ற பவுல், எல்லா அதிகாரமுடைய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்லன்னு சொன்னான், கிறிஸ்துவேன்னு சொன்னான். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அதுதான் பவுல் சொல்லுகிறான், நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அடுத்து பவுல் சொல்கிறார் பாருங்க, ரெண்டாவது ரோமர் 6:4 கொஞ்சம் வாசிங்களேன். ரோமர் 6:4 கொஞ்சம் வாசிங்க. ஆமேன். ரோமர் 6:4 பவுல் சொல்லுகிறாரு, வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. இங்க பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணப்பட்டேன். ஆமென். என்னுடைய எல்லா காரியங்களும் அவரோடு கூட அடக்கம் பண்ணிட்டேன். ஆமென் சொல்லிட்டு சொல்றாரு, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஆமா, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமென். அங்க அழகா சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அதை தான் சொல்றான், நான் அடக்கம் பண்ணப்பட்டேன்ல. அவனுடைய பழைய மனுஷன் அடக்கப்பட்டது சவுல். அவன் அடக்கம் பண்ணப்பட்டது. அந்த சவுலை நினைக்காதே, என்னை பவுலாய் பார் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தன்னுடைய பழைய மனுஷனை அடக்கம் பண்ணணும், பழைய காரியங்களை அடக்கம் பண்ணணும். நான் புதிய மனுஷன், கிறிஸ்துவை தரித்து கொண்டவன். ஆகினால்தான் இவர் சிலுவையை மேன்மையா சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். அது மாத்திரமல்ல, ஆமேன், பவுல் சொல்லுகிறார், ஆமேன், எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அந்த நஷ்டத்தை குப்பையா எண்ணுகிறான். காரணம் எனக்கு தெரியுமா? காரணம் எதுக்கு தெரியுமா? அவர் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டார். நான் அடக்கம் பண்ணிட்டேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் அடக்கம் பண்ணிட்டேன். ஒரு வாலிபன் ஒருவன் சந்தியா கூட்டங்களிலே ஒரு தேவ மனுஷன் அந்த ஆராதனைகள் நடத்தும் போது அந்த வாலிப கூட்டங்களிலே அவருடைய இருதயம் குத்தப்பட்டது. அவர் பாடும் பொழுது அந்த பாடலின் சத்தம் அவருடைய காதுகளிலே தொனிக்க ஆரம்பிக்க அவனுக்குள்ளிருந்த உள்ளான மனுஷன்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்க ஆரம்பித்தார். அந்த தேவ மனுஷன் வேறு எதையும் சொல்லலை. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே எப்படி சிலுவையை சுமந்தார், அவர் சுமந்து போகும்போது அவருடைய சரீரம் எப்படி அடிக்கப்பட்டது, ஆமென், அவருடைய விழாவில் எப்படி குத்தினார்கள், அவருடைய தலை முடியில் எப்படி முள்முடி போட்டார்கள், அந்த ஒவ்வொரு முற்களும் அவருடைய தலையை கீறி கொண்டது, இரத்தம் அடிந்ததே, அவருடைய பற்கள் பிடுங்கப்பட்டதே, அவருடைய சரீரம் பிடுங்கப்பட்டதே, ஆமென், அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல இருந்ததே,
அப்படின்னு சொல்லி இந்த சந்தியாவில் இயேசுவுடைய பாடுகளை குறித்து, அவர் பட்ட உபத்திரவங்களை குறித்து, அவர் அடிக்கப்பட்ட அந்த விதங்களை குறித்து பேச 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 அந்த இருதயம் உடைக்கப்பட்டது. அந்த இருதயம் உடைக்கப்பட்ட உடனே அடுத்த வினாடி அவனால மௌனமாய் இருக்க முடியல. அவனுக்காக கல்வாரில் சிந்தின அந்த இரத்தத்தை நினைக்கும் போது அவனால மௌனமாய் இருக்க முடியல. எழுந்தான், நேராய் தன் அறைக்கு ஓடினான். அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறான். அவன் எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் வைத்தானோ அவைகளெல்லாம் எடுத்தான். அவைகளெல்லாம் எடுத்து முற்றிலும் சுட்டெரித்தான். அவைகளை சுட்டெரித்தது மாத்திரமல்ல, அவன் அவைகளை மூடி போட்டான். இதுதான் ஒரு புதிய மனுஷனுடைய வாழ்க்கை. பவுல் அதை தான் நினைத்தார். ஐயோ, இந்த இயேசு எனக்காக எவ்வளவு பாடுபட்டார், எனக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டார். சரீரம் முழுவதும் ரத்தமாக இருந்தது. அவளுடைய பற்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டது. அதை உணர்ந்தவனாய் தன் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணினான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பழைய சுபாவத்தை அடக்கம் பண்ணு, அப்பதான் நீ கிறிஸ்துவன். பவுல் அதை செய்தான். ஆகையினாலதான் பவுல் சொல்லுகிறான், நான் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் கைகள் பாவங்கள் செய்திட்டா, தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டா, தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின். தம்பி, அம்மா, ஐயா, நீ உன்னை குறித்தே மேன்மை பாராட்டாத, இதை சிலுவை குறித்து மேன்மை பாராட்டிப்பார். உன் வாழ்க்கை மாறும், உன் சாபம் மாறும், உன் வேதனை மாறும், உன் நெருக்கம் மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும், உன் இயலாமை மாறும். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டினான். நீயும் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு. அது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், இனி நான் அல்ல, அவரே, இனி நீ அல்ல, இயேசுவே உன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கட்டும். ஒளியாக இயேசு உன்னுடைய வீட்டுகளுக்குள் கடந்து வருவதாக. தேவ மகிமை இறங்கட்டும். அப்பா ஆண்டவரே, இந்த சகோதரனுக்காய், இந்த சகோதரிக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையினுடைய அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள்லாம் தடையா இருக்கோ, எந்தெந்த நன்மைகள் எல்லாம் தடையா இருக்கோ, எந்தெந்த காரியங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களா இருக்கோ, இன்றைக்கு அவைகள் மறைவதாக. ஆமீன். பிசாசின் கிரிகள், சாபங்கள், ஆமீன், பிள்ளை சுனி ஆவிகள், ஏவலை உண்டு பண்ணுகிற ஆவிகள், குடும்பங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகள் வியாபாரங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் செயல்படுகிற பொல்லாத கிரிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை இறங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. எங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு தொடர்பு கொள்ள மறவாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.